நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. முன்னாடி அவர் என்னவா இருந்தாருன்னா ஒரு டான்ஸ் டைரக்டராக இருந்தார். 500 பாடல்களுக்கு நடனம் அமைச்சிருக்காரு. இங்கே இல்லை, கன்னடத்தில். அதுக்கப்புறம் இங்கே தானே சார் வேறு லெவல் சார். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் 500 பாடல்களுக்கு சார் நடனம் அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கன்னடா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது ஏன் சார் மேலே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கன்னடா போயிட்டாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா 5 பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருக்காரு. அது எல்லாமே ஆக்ஷனுக்கு பெயர் போன படங்கள். ஆக்ஷனுக்கு பெயர் போன இயக்குனராக அங்கே வலம் வந்திருக்காரு. அங்கே நீங்கள் பண்ணது போதும், இங்கே வாங்க, இங்கே ஆக்ஷனை பண்ணுங்கன்ட்டு உதயா சார் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அக்யூஸ் படம் மூலமாக தமிழில் இயக்குனராக கால் பதித்திருக்கக்கூடிய அக்யூஸ் படத்துடைய இயக்குனர் திரு பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் சார். ஸோ அடுத்ததா படத்துடைய டிஓபி திரு மருதநாயகம் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. சாரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மிக சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருத்தரான திரு நிரோஷா அவர்களுடைய அசிஸ்டன்ட் தான் நம்மளுடைய மருதநாயகம் அவர்கள். உதயா சார் கூட சேர்ந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு. உதயா சாருடைய சிஸ்டர் அவங்களுடைய சன் நடித்த அம்ரீஷ் அவர்கள் நடித்த ரங்கோலி படத்துலையுமே சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்துலையும் இணைஞ்சிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள், வெல்கம். அண்ட் அவரை தொடர்ந்து படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு ஆனந்த் மணி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க சார். பல படங்களில் தொடர்ந்து சிறப்பான ஒர்க்கை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ உதயா அவர்களுக்கு 25வது வருடம் இந்த இண்டஸ்ட்ரியிலனா, ஆர்ட் டைரக்டருக்கு 24வது படமாக நம்மளுடைய அக்யூஸ் படம் அமைஞ்சிருக்கு. அவ்வளவு சிறப்பான வேலைப்பாடுகளை பல படங்களில் சார் கொடுத்துருக்காரு. என்ன சார், ஆன் ஸ்க்ரீனில் நிற்க வச்சோடனே 3 பேரும் திருன்னு முழிக்கிறீங்க. உங்ககிட்டேருந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். இந்த படத்தை பற்றி, உதயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி, அண்டு அவருடைய ஏவி பார்த்தோம், அதை பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பல விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, தேங்க்யூ லாட். இந்த அக்யூஸ் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டாளருக்கு வந்திருக்கிற அனைத்து திரையுலக மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். எனக்கு பேசக்கூடிய நேரம் கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால நான் எல்லாருக்கும் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூட நிறைய எல்லாரும் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாண்டியன் சார் கூட லண்டன் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், செல்வமணி சார் கூட புலன் விசாரணை 2 ஒர்க் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கேஆர் சார் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், முரளி சார் படத்தில் அவங்க அப்பா படத்தில் நான் ஒர்க் பண்ணி நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் தனித்தனியாக சொல்ல முடியாது. அதனால் நான் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பித்ததுக்காக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர்கள் திரு பன்னீர்செல்வம் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன், அவருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தங்கவேல் சாருக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். முதலாவது என்னுடைய கேரியரை நான் இங்கே தான் டான்ஸ் மாஸ்டர் ஆரம்பித்தேன். பல பெரிய படங்களுக்கெல்லாம் இங்கே டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங் இங்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கன்னடத்தில் ஒரு படம் இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அங்கே போய் ஒரு 5 படங்கள் இல்லை 6 படங்கள் நான் இயக்கியிருக்கேன். அதுவும் அந்த 6 படமும் ஒரே தயாரிப்பாளருக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் ஒரே தயாரிப்பாளருக்கு இன்றைக்கி காலையில் கூட ஒரு மெசேஜ் பண்ணார், சாரி பிரபு என்னால் வர முடியல, எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார், உங்களை மென்ஷன் பண்ணணும், நீங்கள் என்னால் இல்லை பிரபு, ரொம்ப இப்போ ப்ரெஷர் இருக்குது எனக்கு இங்கே, நான் வந்தால் எனக்கு தமிழும் தெரியாது, அதனால் நீங்கள் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் அப்படி சொன்னார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதுக்கும் எனக்கு கொடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நான் அந்த படம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 6 மாதம் யூஎஸ் போயிட்டேன். சரி, வேறு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால நான் யூஎஸ் போயிட்டு திரும்பி இங்கே வந்தபோது நான் தமிழ்நாட்டில் தான் சென்னைக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, இங்கே போயிடலாங்க, நம்ம இன்னும் மறுபடியும் நான் பசங்களுக்கு படிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் போய் படம் டைரக்ட் பண்ணுறது யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இது மாதிரி உதயா சார் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணணும், நல்ல கதை இருந்ததுன்னா வாங்கன்னு சொல்லி. ரெகுலராக போய் சும்மா பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நிக்கில் முருகன் சார்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி சொன்னேன், சார் உடனே நம்பர் கொடுங்க சார். நான் நம்பர் கொடுத்து பேசின முதல் ரிங்லேயே ஃபோன் எடுத்தார், சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு.
சார் இது மாதிரி நான் வந்துட்டேன், வாங்க சார் வீடு வாங்க ஆஃபீஸ் வந்துடுங்க சார் அப்படின்னாரு. ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போனோன்னே சார் இது மாதிரி நான் என்னுடைய சார் சொல்லுங்கள் சார் பரவாயில்ல சார் என்ன சொல்லுங்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், ஏதாவது சொல்லுங்கள் சார் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் சார். பெரிய பட்ஜெட்லாம் படம்லாம் பண்ண முடியாது சார், அதனால் எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும், அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போது நான் வந்து ஆல்ரெடி ஒரு கன்னட படத்தை தான் அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இதை தமிழில் ரீமேக் பண்ணுறோமா சார்? இல்லை சார் ரீமேக்லாம் வேணாம் சார், அதெல்லாம் முடியாது சார், சாரி சார், ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள், அதுலேயே நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. சரி சார் நான் இருந்ததுக்கப்புறம் நான் ரெடி ஆச்சுன்னா உடனே சொல்கிறேன், சரி கூப்பிடுங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னடா சொல்கிறது, சரி நம்ம ரீமேக் பண்ணி ஏதாவது சம்பாதிச்சு போயிடலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் 2-3 நாள் கழித்து எனக்கு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்த ஒரு கதையை ஒரு லைன் இருந்தது, அந்த லைனை போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு விஷயம் சார் அப்படின்னா. நல்லா இருக்கு சார், இது பண்ணலாம் சார், இதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி கொண்டு வாங்க சார் அப்படின்னாரு. ஃபுல்லாக பண்ணி கொண்டு போனேன் சார் இதான் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், சார் நான் கிட்டத்தட்ட எவ்வளவோ கதை கேட்டிருக்கிறேன், அந்த கதை எல்லாமே லைனப்பில் இருக்குது, அடுத்து நான் யோகி பாபு சார் வச்சு படமும் பண்ண போகிறேன், அதுக்கான ஒரு இதுவும் போயிட்டுருக்கு, ஸோ பார்க்கலாம் சார் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். பண்ணி ஸ்கிரிப்டை கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன். அவர்கிட்ட ஒரு பெரிய பெருந்தன்மையாக எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சிட்டேன் சார், சூப்பர் சார், செம்மையாக இருக்குது சார், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செகண்ட் ஹாஃப் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னேன். வீட்டுக்கு போய் உட்காந்து சேர்றது ஒரு 10 ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே, சார் படம் பண்ணுறோம் சார், கன்ஃபார்ம் சார், மற்ற ஃபார்மாட் தான் பேசிடலாம் வாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன சீனாக சொன்னார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, பண்ணலாம் அப்படின்னாரு. நான் நிறையா ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், ஆனால் இது நான் நடிக்கிறதுக்காக முதல்ல இந்த படத்தை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். சார் ஓகே சார் அப்புறம் நேரம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பென்ஸ் பார்க் ஹோட்டலில் மீட் பண்ணி அவரை பற்றி பேசினேன். அப்போது தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம் சார், அவங்க தங்கவேல் சார் எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தார். இவர் தான் டைரக்டரு. இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை தவிர நான் மறுபடியும் ஃபுல்லாக கதை சொன்னோன்னே எல்லாருமே ஒரேடியாக ரொம்ப நல்லா இருக்குது சார், இம்மீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் பட்ஜெட் கன்ஸ்டன்ட்லாம் சார் பண்ணணும், இந்த படம்லாம் பெரிய அளவுக்குலாம் நான் பண்ண முடியாது, நீங்கள் எனக்கு ஒரு 35 நாள் 30 நாளில் ஷூட்டிங் முடிக்கணும், இவ்வளோ தான் பட்ஜெட், ஒரு 1.5 கோடி அதுக்குள்ளே முடிச்சிடணும் சார் அப்படின்னாரு. நான் என்னடா இது சார், இல்லை சார் படத்தில் ஆக்ஷன்லாம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இதுக்குள்ளே பண்ணி முடிங்க அப்படின்னாரு. என்னுடைய கோ டைரக்டர் சங்கர் கூட இருக்க சொல்லி வந்தார். சார் என்ன சார் கதை சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க, இதை எப்படி சார் நீங்கள் இதுக்குள்ளே முடிக்க போகிறீங்க? நான் சரிங்க பார்ப்போங்க, ஏதாவது ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இவ்வளோ ஐடியா இல்லாமல் அவரும் ஓகே சொல்ல மாட்டார்ல அப்படின்னு. அந்த டே 1 ஆரம்பித்த உதயா சாரோட டெடிகேஷன், அந்த நாள்லேருந்து இப்போ நான் பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சார் இது எப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லி கரெக்டாக ஷெட்யூல் போட வச்சார். கரெக்டாக இந்த ஷெட்யூலில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஷூட்டிங் எந்த காரணத்தை கொண்டும் நிற்கவே கூடாது, ஆரம்பித்தோன்னா தலையே போனால் கூட ஷூட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார் பண்ணிடலாம் சார்ன்னு ஒரு ஷெட்யூலுக்கு பிரேக்லாம் கிடையவே கிடையாது, 2 நாள் 3 நாள் எங்கேயாவது போனோன்னா பிரேக், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஆரம்பித்தோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி நான் அந்த 30 நாளில் படத்தை முடிக்க முடியல. அது அவர்கிட்ட சொல்லும்போது பரவாயில்ல சார் பண்ணலாம் சார் விடுங்க, நல்லா வந்துட்டுருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் நாட்களை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தாரு. இந்த பட்ஜெட் சொன்னார், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னாரு. சார் அப்போ சொன்னார் பட்ஜெட் இல்லை சார் நல்லா வந்துட்டுருக்கு, இப்போ எதுக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னு. தயாரிப்பாளர்கள்லாம் எதுவுமே பிரேக் பண்ணாதீங்க, அவங்க கேட்குறத கொடுங்க அப்படின்னாரு. நான் படத்தில் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், சார் இந்த படத்தில் மற்றது வேணால் எப்படி வேணால் பண்ணிடலாம் சார், நீங்கள் பார்த்த அந்த பஸ் சீக்வன்ஸு அதுதான் முதல்ல நான் கதை சொல்லும்போது சொன்னது. இந்த பஸ்ஸு சீக்வன்ஸ் ஒரு பெரிய சீக்வன்ஸு சார், ஏன்னா நான் பண்ண அத்தனை படமும் கன்னடாவில் ஆக்ஷன் படத்தில் கொஞ்சம் பேர் வந்ததுக்கு எனக்கு, அதனால் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணணும் சார். அப்புறம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று, அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்குது, இந்த 3 சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணிடணும் சார். அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல மாஸ்டர் வேணும் சார், அப்போ தான் நல்லா வரும் அப்படின்னாரு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க அப்புறம் நான் பார்த்துக்கலாம் விடுங்க, பெரிய மாஸ்டர் வருவாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஸ்டன் சில்வா, ஆனால் சும்மா சொல்கிறார் போருக்கு, ஸ்டன் சில்வா இந்த பட்ஜெட் நம்ம கொண்டு கொடுத்துருக்கு. அப்புறம் நான் வர வைக்கிறேன் அப்படின்னாரு. ஸ்டன் சில்வா மாஸ்டர் வந்தார். வந்த உடனே எனக்கு அப்பாடா கதை ஓகே ஆயிடுச்சுல, கார் வாங்கிடலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். அவர் வந்த உடனே அழகாக வந்தார். வந்த உடனே எக்ஸிக்யூஷன்றது நான் அப்போது அவர்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஒரு பஸ்ஸில் எப்படி பண்ண வைக்கணும், அது என்ன மாதிரி பண்ண வைக்கணும்னு உயிரை கொடுத்து அந்த நம்ம பஸ்ஸை டாஃபில் பண்ண அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதை விட மாஸ்டர் உயிரை கொடுத்து அதில் வேலை செஞ்சார். அதில் சில ஷாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
பைக்கில் கீழே உட்காந்துட்டு கேமரா அலெக்ஸாவை மினியை கையில் பிடிச்சிக்கிட்டு எனக்கு பயம் அலெக்ஸா போயிடும். அப்படி ஒரு பயங்கரமான அவர் ஒரு ஸ்டண்ட் மேன் மாதிரி இறங்கி வேலை செஞ்சார். அந்த ஃபைட் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் இந்த இன்ட்ரோல் பிளாக்கோட ஒரு பெரிய சீக்வன்ஸு படம் பார்க்கும்போது இப்போ நேற்று எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்துட்டு யாருமே அப்படியே ஸ்டன்னாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஏஎல் உதயா சார். எனக்கு அவர் ஒரு வாட்டி மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். உதயா சார், நான் உங்கள் முன்னாடி அவரை ஹக் பண்ணுறேன். நான் இந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சாத்தியமே கிடையாது. எந்த நெகட்டிவிட்டி எப்படி யார் சரௌண்டிங்கில் பேசினாலும் நான் நினச்சேன் எப்படி இதையும் தாங்கிட்டு எப்படி சார் தூங்குறீங்க அப்படின்னாரு. தூங்குற வரைக்கும் அந்த கவலை இருக்கும் சார், தூங்கினதுக்கப்புறம் கவலையை தூக்கி போட்டு தூங்கினே இருப்பேன் நான், அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக அமையும். அதே மாதிரி இந்த படத்தில் கோரியோகிராஃப் சாங் பண்ணும்போது என்னடா இவர் எப்படி ஆட வைக்கிறது, ஆடிட்டு வரா சார், டான்ஸ் இருக்குது சார், பண்ணலாம் சார் இப்படி தான் பேசுவார், பண்ணல சார் நான் ஜெயந்தி மாசில் கிளாஸ் பண்ணேன். சரி சார் ஓகே. ரிஹர்சலுக்கு ஒரு 3 நாள் ரிஹர்சலுக்கு வந்தார். அந்த 3 நாள் ரிஹர்சல் வந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பித்து ரிஹர்சல் வந்தார். இந்த சந்திரிகான்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தில் எல்லா சாங்கும் பண்ணாங்க. அவங்கள்ட்ட சொல்லி எல்லாத்தையும் இந்த ஸ்டெப்ஸ் வேணும் அந்த ஸ்டெப்ஸ் வேணும் எந்த ஸ்டெப்ஸும் வேணான்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே அழகாக பண்ணார். இந்த வயசு சில பேர் பெரிய ஹீரோக்கெல்லாம் சொல்லுவாங்க மாற்றுங்க சார் மாற்றிடுங்க சார். ஆனால் எதையுமே மாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சத்தியமாக சொல்லவே இல்லை. அவர் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக பண்ணார். ஃபைட்லேயும் ஆகட்டும் எல்லாட்டும். மருது டிஓபி ஃபஸ்ட்டு படம் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து சொன்னேன் சார் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவேன், பரவாயில்லையா, பரவாயில்ல சார் பண்ணலாம் சார்னு. அன்னிலேருந்து எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்காம கடன்னு நான் அங்கே பட்டு எவ்வளோ நாளில் முடிச்சுன்றது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார் அவரும் வந்து எனக்கு கூட பெரிய பக்கபலமாக இருந்தார். ஒரு தேவைகள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணார். படத்தில் அமைந்த நடிகர்கள் டேனி ஆகட்டும், பிரபாகர் சார் ஆகட்டும், ஸ்ரீதர் ஆகட்டும், சுபத்ரா மேடம் ஆகட்டும், என்னுடைய பையன் அபிஷேக் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே தெரியும். ஒரு அப்படி ஒரு மேஜிக் மாதிரி ஒரு படம் இருக்கும். டெஃபினட்டாக அதை நான் இங்கே அடித்து சொல்கிறேன், ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அந்த படம். அப்புறம் ஹீரோயின் ஜான்விகா. நான் வந்து கனடா பெங்களூர்லேயே வந்திருக்கேன்னு அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு தான் பெங்களூர்னு எனக்கு என்னடா இது இந்த பொண்ணு கனடாவில் நம்ம எப்படிடா கனடா பொண்ணை வச்சு பண்ணுறதுன்னு. ஆனால் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அந்த கேர்ள் வந்து ஒரு நாள் கூட எங்ககிட்ட ஒரு டேக் 1 more டேக்லாம் வாங்கவே இல்லை. அப்படி அழகாக பண்ணாங்க. அது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாரையும் அழ வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் நரேன் பாலகுமார் மியூசிக், அவர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. அதே மாதிரி தான் நான் வேற ஒரு யாரெல்லாம் பேசியிருக்கும்போது நீங்கள் நரேன் பாலகுமார் மீட் பண்ணுங்கன்னாரு. டே 1 போய் உட்காந்து அன்னிலேருந்தே அவருடைய ஃபஸ்ட்டு சாங் இந்த ஷோக்கா நிக்கிறிய சாங் தான் போட்டு கொடுத்தாரு. போட்டோன்னே சார் இது வேறு லெவலில் இருக்குது சார், செம்ம ஹைட் ஆகும் அப்படின்னு. அப்புறம் பிரியாணி சாங் மிஸ்டர் ஹைட் எழுதின பிரியாணி சாங் அதுவும் ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பேத்தா சாங் ஒன்று இருக்குது, அந்த சாங் ரொம்ப 3 சாங். அப்புறம் ரெக்கார்டிங் தான் நேற்று இதை உட்காந்து படம் பார்த்தோம். பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும், ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்கும் இந்த படத்துக்கு டெஃபினெட்லி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு சின்ன டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து மனசார வாழ்த்துக்கிறேன். கேஎல் பிரவீன் சார் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார், சார் இந்த ஷாட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட் வேணும் சார், இந்த ஷாட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட் வேணும், நீங்கள் எடுத்துருங்க சார், எடுத்துகிட்டு கொடுங்க சார், இந்த ஷார்ட் டெய்லி வந்துட்டுருக்குன்னு. ஸோ அவரோட டெடிகேஷன் நீங்கள் வர முடியல, காலைல ஃபோன் பண்ணி சொன்னார் வர முடியல, பட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து அமைஞ்ச டீம் மாதிரி எனக்கு அது ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். இந்த படத்தில் ராஜான்னு சொல்லிட்டு என் கூட அவர் ஒரு படம் பிரபுதேவ வச்சு படம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து சார் இந்த படத்தில் உங்களுக்கு எல்லாமே அமையுது சார், எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அமையுது சார், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சார் இந்த படத்தில் பாருங்கள் சார், நல்லா வரும் சார் இந்த படம் அப்படின்னாரு. அதே மாதிரி முடிச்சு இன்றைக்கி வந்து காப்பி ரெடி ஆக போகுது. இன்னும் 2-3 நாளில் காப்பி ரெடி ஆகிடும். அதே மாதிரி ட்ரைலர் சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நல்ல வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த. எல்லார் பற்றியும் பேசுனீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க கேமராமேன் பற்றி ஏதாவது பேசுனீங்களா? தலைவர் வந்து எப்படியும் சொன்னேனே அது போதுமா சார், ஏன்னா அவர் பேச மாட்டாரு, அவருக்கும் சேர்த்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பேசணும். அதாவது அவர் வந்து கேமராமேன், அவர் நான் சொல்ற ஷாட் என்ன ஏதாவது டெக்னிக்கலா சில விஷயங்கள் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் அது நம்ம வெற்றி விழால சொல்லலாம். எனக்கு முடிச்சு கொடுத்ததை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லை. டக்குன்னு ஒரு நாள் நாங்கள் முடிச்சதை
ஷெட்யூல் போட்டதை முடிச்சுட்டு நம்ம இன்னும் டைம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே சார் அப்போ இன்னொன்று எடுத்துலாம் சார், வாங்க சார் சொல்லிட்டு இன்னும் 2 சீன் எடுத்துருவோம். அது உதய சாருக்கும் தெரியும். ஓ இது எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் சார் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் சார். ரெடி ஆகிட்டிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சில நாளாக சீக்கிரமே ஷூட்டிங் முடிச்சிருக்காரு. என்ன எடுக்குதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுதான் சார், இதுதான் எங்களுக்கு வேணும். அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே, இத்தனை நடிகர்கள் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க, ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் சாரும் நடிச்சிருக்காரு, அவரை பற்றி பேசல பார்த்தீங்களா சார்? அது நான் சஸ்பென்ஸாக வைக்கலான்னு நினச்சேன். ஏன்னா அவர் பன்னீர்செல்வம் சார் வந்து இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஒரு கேரக்டர் பண்ணணும். அந்த கேரக்டர் வந்து யார் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து நான் உதய சார் சொன்னேன், சார் பன்னீர் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சார் பாருங்கள் சார் வச்சு பாருங்கள் நல்லா இருக்கா பாருங்கன்னாரு. அவர் வந்து ஒரு நாள் உட்காந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு சீனில் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும், ஒரு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் பார்த்த உடனே சார் இது வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார், வேணான்னா அது பார்த்துக்கலாம் சார், பண்ணி பாருங்கன்னு பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒன்று பொண்ணா கொடு இல்லாட்டி வட்டியை கொடு, அந்த சீனை முடிவு பண்ணிட்டேன். ஓகே இவர் தான் இந்த கேரக்டருக்கு சரியான ஆள் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் சீக்வன்ஸ் இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு, சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த பஸ் ஸ்டாண்ட் சீனில் அவர் பேசுகிற டைலாக்லாம் வந்து நம்ம அமைதிப்படை சத்யராஜை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த சீனு. அதே மாதிரி நம்ம ஸ்ரீதர் ஒரு ஆக்டர், அவர் வந்து ஒரு வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதுக்கு அதான் நான் சில விஷயங்கள் சொல்கிறது இல்லை, அதெல்லாம் வெற்றி விழாவில் சொல்லணும். இப்போ சொல்லிட்டோன்னா அந்த கேரக்டர் அந்த இமேஜ்லேயே பார்ப்பாங்க, அதனால் நான் சொல்லலை. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த இந்த படக்குழுவினர், அதாவது நம்மளுடைய ஜெய்சன் மூவிஸுக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் தங்கவேலு சாருக்கும், அப்புறம் இந்த படத்தில் என் கூட பணியாற்றின அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் சங்கர், நம்ம அரவிந்த், நம்ம என்னோட கூட இந்த ஐரன், ரொம்ப உயிரை கொடுத்து இன்னி வரைக்கும் வேலை செய்கிற ஐரன், அதுக்கப்புறமா என் கூட இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு எனக்கு இப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னுடைய ஒய்ஃப் மைத்திலி. அவங்க வந்து இந்த படத்தை நீங்கள் தமிழில் எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நான் தமிழில் படம் பண்ணால் சும்மா சாதாரணமே பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு பெரிய படமாக அமையணும்னு. நீங்கள் பண்ணுற பெரிய படமாக அமையணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் பண்ணுற படத்தை பெரிய படமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பண்ணுற படம் ஒரு பெரிய படமாக அமைஞ்சுது. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய தாய் தந்தை எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் சார் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் ரொம்ப மாலை வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆனால் இந்த சிச்சுவேஷனை வந்து நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய சினிமா பார்த்துருக்கோம், தீராத காதல் சினிமா அவ்வளோதான். இருந்தாலும் ஆரம்ப வயசில் வந்து ஒரு சில திரைப்படங்களை பார்த்துருப்போம், அது ரொம்ப ரணமாக இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியா தான் எங்களுடைய ஏரியா, சத்தியமங்கலம். முதலாக வந்து கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம எங்கே போய் சேரணும், என்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானிச்சது. 12th படிக்கிறச்ச அந்த படத்தை திருப்பி ஒரு 100 டைம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி சாரை பார்க்குறேன். சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த படத்தை நாங்கள் பார்க்கலப்பனாக்கா எங்கள் ஊரில் நான் காட்டுக்குள்ளே மறுபடியும் தான் இருந்திருப்பேன். இப்போ எம்காம் எம்ஃபில். ஸோ ரொம்ப நன்றி சார். ரெண்டாவது வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து ஒளியும் பார்ப்போம். கேடிவி பார்த்ததுக்கப்புறம் சாதாரண கத்தி ரொம்ப ஷார்ப் கத்தியாக மாறிடுச்சு. ஆனந்த் பாபு சார் நம்ம பார்த்தேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய பாடல்கள் பார்த்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறச்ச வந்து எங்களுக்கு மேலே படிக்கிற அக்காங்கெல்லாம் லவ் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு ஆனந்த் பாபு சார் கூட நான் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட. அவருக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். அக்ரகாரம் 144 ஒரு டிவி சீரியல் அவங்க கூட நடிச்சிருக்கேன் சார். என்ன இது ரொம்ப ஃபீலாக இருக்குது. அப்போ ஒரு சில வாழ்க்கையில் வந்து போகிற வழியில் ஒரு சில என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து சொல்லிடணும். ஏன்னா இந்த சான்ஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ சார், உதய சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த பாடல் வந்து அந்த தன்ன நானே தர நானே அந்த பாட்டு பார்க்கும்போதெல்லாம் உலகமே மறந்துடும். ஸோ தேங்க்யூ சார், உங்களை பார்த்துருக்கேன். பாண்டியராஜன் சார் இருக்கார். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய தடவை எங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். 21 வயசில் எப்படி நம்ம டைரக்ஷன் பண்ணணும், என்ன கற்றுக்கணும், எவ்வளோ பணிவாக இருக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் வேணும், என்ன நாகரிகம் வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்கள பார்த்து நிறைய டைம் நான் கற்றுருக்கேன் சார். ரொம்ப நன்றி. இது எனக்கு 24வது கலை இயக்குனர் படம். திரும்பி பார்க்கும்போது 10 வருஷத்தில் எங்கேயும் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண எல்லா டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்டன்ஸ், செட்டஸ்டன்ஸ், பெயிண்டர்ஸ், கார்பெண்டர் ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னுடைய நண்பர்கள் போஸ், வாலி, சதீஷ், எங்கள் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.
முக்கியமாக எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த எங்களுடைய மனைவி மக்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமாக வேறு ஒரு விஷயத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் உங்கள் 3 பேருக்குமே. நன்றி. அவர் இன்றைய விழாவின் நாயகன் அப்படின்னே சொல்லலாம். தப்பு தண்டா அப்படின்ற படம் மூலமாக வந்து மெலோடிக்கு பெயர் போன ஒரு மியூசிக் டேரக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு படம் மூலமாக பெப்பி சாங்க்கு ஒரு சிறப்பான இசையமைப்பாளர் அப்படின்ற பெயர் வாங்க இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி உத்தரவு மகாராஜா படத்துலையுமே உதய் அவர்களோட இணைந்து பணிபுரிந்திருக்கக்கூடிய இன்றைய விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் திரு நரேன் பாலகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம், அவருமே வந்து இசையும் அமைச்சிட்டு தான் இருக்காரு. ரேப்பர் திரு ஹைட் கார்த்தி அவர்களை வந்து அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்தில் பாடல்களும் எழுதியிருக்காரு. லிரிசிஸ்ட் அப்படின்ற இன்னொரு புதிய தலைப்பும் வந்து அவருடைய பெயருக்கு கீழே வருது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். மேடைக்கு வந்துட்டு இருக்காரு. அவருடன் இணைந்து பத்மஜா ஸ்ரீராம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் மற்றும் ஒரு பாடல் எழுதியிருக்கக்கூடிய பத்மஜா ஸ்ரீராம் அவர்கள். ஹைடு கார்த்தி வந்து ஹைடே பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்த அப்படியே வைபாக பவுன்ஸாக இருந்துகிட்டே இருக்கீங்க. நல்ல விஷயங்க. எல்லாரையும் அப்படியே வைபாக வச்சுட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சுமையா. சார், இசை பேச சொல்லணுமா பாட சொல்லணுமான்னு தெரில. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே நீங்கள் பண்ணலாம். பேசுகிறேன். ஸோ வருகை தந்திருக்கும் அனைத்து சினிமா துறை ஜாம்பவான்களுக்கும் எனது மாலை வணக்கம். அப்புறம் ப்ரெஸ், அப்புறம் மீடியா, அவங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். ஸோ இந்த டீமில் என் கூட ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் அனைவருக்குமே வந்து நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காது. நிறையா பேர் வந்து மியூசிக்கை பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து ஒரு லைக் ஒரு சோல் ரீசன் நான் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. எனக்கு பின்னாடி வந்து லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் லிரிக்ஸிஸ்ட் பத்மஜா, தேசன், ஹைட் கார்த்தி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு லைக் ஒரு சைட் பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஈவினிங் டைமில் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் யூஸ்வலாகவே வந்து எல்லாருமே வந்து ஒரு வெக்கேஷன் அப்படின்றது வந்து நம்ம பண்ணுற ஒர்க்லேருந்து ஒரு ரிலீஃபாக போகிறதுக்காக தான் நம்ம எடுப்போம். பட் அக்யூஸ்டு மூவியில் என்னோடய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த வெக்கேஷன் போன டைம் கூட ஸோ நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ரீல்ஸ் ஒர்க் பண்ணுறது, நிறைய மியூசிக்கை பற்றி டிஸ்கஷன்ஸு, ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே டெஃபினட்டாக வந்து இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து கிடைக்கிற அப்ரிஷியேஷன் வந்து அது வந்து நம்மளால் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஏஎல் உதயா, பன்னீர் சார், அப்புறம் தங்கவேல் சார், சேது ப்ரோ. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு லைக் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு இதில் இல்லாமல் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஜோனில் இருப்பாங்க. ஸோ எந்த டைம் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணி அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஜோனில் இருந்தாங்க. தேங்க்ஸ் டு பிரபு சார், டைரக்டர். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே பண்ணல அவர். ஸோ என்னோட ஒரு ஓன் ஜோனில் விட்டுட்டார். ஸோ இதான் கதை, எனக்கு இதான் வேணும். அவரோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே அவர்கிட்ட நேரேஷன் கேட்டதுமே நான் வந்து என்கிட்ட பேங்க்கில் இருக்கிற ஒரு மூணு சாங்ஸை வந்து நான் காமிச்சேன். சார் இதை கேளுங்க அப்படின்னு கேட்டதும், சூப்பர் நரேன், நம்ம லைக் நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் இதெல்லாம் நல்லா வந்து நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிடுங்க, நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒர்க் பண்ண டிஓபி, ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் ப்ரோ, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து செல்வா மாஸ்டர், பயங்கரமான ஸ்டன் சீன்ஸு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நிறையா மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் இந்த ஒரு 2 மேஜர் ஸ்டன் சீன் இருக்குது. ஸோ அந்த சீன்லாம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஈவன் அது ஒரு ஸ்க்ராட்ச் ஒர்க்லாம் பண்ணி அதெல்லாம் வேணாம், இது இன்னும் இந்த ஃபைட் சீன் வந்து வேறு ஏதோ டிமாண்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு லெவலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஏவி. ஸோ அந்த ஏவிக்கு ஸ்பெஷலாக பிஜிஎம் பண்ணோம். ஸோ அது வந்து
எங்களோட ட்ரிபியூட் சில்வா மாஸ்டருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஐ எம் வெரி வெரி சாரி. எனக்கு சத்தியமாக இது நான் சொல்லக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு பதட்டத்தில் நான் சொல்லாமல் போயிட்டேன். அதுக்கு நான் அஜ்மல் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் வந்து அஜ்மல் தான். அது நான் என்னுடைய மனசார சொல்கிறேன். இந்த கேரக்டருக்காக நாங்கள் எத்தனை ஹீரோ கிட்ட பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு உதயா சாருக்கு தெரியும். எத்தனை ஹீரோ கிட்ட நான் கைவிட்டு விரல் விட்டு எனக்கு அத்தனை ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நாங்கள் பண்ண மாட்டோம், அது இல்லை, டேட் இல்லை, அப்படி இல்லை, பேர் வாங்கினவங்க வாங்காதவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனால் ஐம் சாரி, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அஜ்மல் சார் அவர் ஒரு ஃபோன் அவர் ட்ரை பண்ணுறீங்களா அவர்கிட்ட சொன்னார். அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஃபோனில் தான் நான் அவர்கிட்ட கதை சொன்னேன். ஃபோனில் கதை சொன்ன அடுத்த செகண்ட் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து என் படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். நான் செய்கிற இந்த காலையில் வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எனக்கு அந்த எமோஷனில் பேச முடியல, மறந்து எப்படியோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு சீன்லேயும் இந்த சீன் இப்படி பண்ணணும், அந்த சீனை எப்படி பண்ணணும் போராடுவார். அது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி போராடி இது இப்படி வரணுங்க. எனக்கு சில விஷயங்கள் நான் அவர்கிட்டருந்தே கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு அஜ்மல் ரொம்ப கைட் பண்ணார். இந்த படத்தில் எனக்கு பெரிய பில்லராக இருந்தார். டப்பிங்லேருந்து இன்னி வரைக்கும் அவர் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். எனக்கு அஜ்மல் கிடைச்சது இந்த படத்தில். அவர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறமா தெரியும் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ அஜ்மல். வெரி வெரி சாரி. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இப்போ இந்த படத்துல முதன்மையான கதாபாத்திரத்தில் இன்னும் ஒருத்தருமே நடிச்சிருக்காரு. உதயா அவர்கள், நம்மளுடைய அஜ்மல் அவர்கள், அவரோட சேர்ந்து இன்னும் ஒருத்தரும் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வீடியோ காலில் இணைஞ்சிருக்காரு நம்ம கூட. யோகி பாபு சார் வீடியோ காலில் பேசுகிறாங்க. சார் பேசுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாரி சார், நைட் ஷூட்ல இருக்கிறோம் சார். தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி என்னால் வர முடியல, ஏன்னா இங்கே நைட் ஷூட் போகிறதுனால. இந்த படம் ரொம்ப நல்லபடியாக வரணும், அவங்களோட ஆதரவு வேணும் என்னைக்கும். டைரக்டர் சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த படத்தில் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி தவறான தகவலாம் வருது, அது ரொம்ப தவறு. ஏன்னா நீங்கள் ரொம்ப அர்ப்பணிப்பு, அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா விஷயம் பண்ணியிருக்கீங்க. டைரக்டரோட நடிகர் நீங்கள். ரொம்ப நன்றி சார். எந்த தவறான நியூஸ் வந்தாலும் கவலைப்படாதீங்க. முருகர் இருக்கார், சிவபெருமான் இருக்கார், பார்த்துக்குவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். எல்லாரும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எல்லாரும் நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யோகி பாபு சார் அவரும் ஒரு பெரிய பில்லர். இந்த படத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு, சாங் ஆடிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய இதுவும் இது. அப்படி நிறைய இந்த படத்தில் குட்டி குட்டி கேரக்டர் எனக்கு டக்குன்னு இதில் மறந்ததுனால மன்னிச்சுக்குங்க, தயவுசெய்து. வேணும்ட்டு நான் செய்யலை. எனக்கு அந்த அளவுக்கு இந்த படத்தை சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு போனால் கூட அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நன்றி, வணக்கம். என்னங்க இது, ஒரு முடிவுக்கு வாங்கலேன் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 2வது திரைப்படம். பாடல் எழுதியிருக்கிறது திரு நரேன் பாலகுமார் அவர்களுடைய இசையில். டைரக்டர் சார் முதல்ல அந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணார், எந்த இதுக்கு எழுத போகிறோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு நரேன் அவர்கள் டியூன் கொடுத்தாரு. அண்ட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது பற்றி நான் சொல்லி ஆகணும். ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. நம்ம இன்புட்ஸ் ஏதாவது வேலிடாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கவும் தயங்க மாட்டார். அண்டு அதான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அவர்கிட்ட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அண்டு முக்கியமாக அந்த ரெக்கார்டிங்கில் சில விஷயங்கள் எனக்கு லிசன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதாவது படத்தோட தீம் என்ன, அது என்ன சினாரியோ அப்படின்னு தெரியாமலே அந்த வெறும் ரெக்கார்டிங் வச்சு எனக்கு பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ், கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு சச் அ சோல்ஃபுல்
பீஸ் ஆஃப் மியூசிக் நான் லிசன் பண்ணேன். ஐ எம் ஸோ பிளெஸட் டு ஹவ் லிசன் டு தட். அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும். அண்டு திரைப்படத்தின் எல்லா குழுவினர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். திரு ஹைட் கார்த்தி அவர்களோட பாட்டுமே சுட சுட பிரியாணி சாங் வந்து ரொம்ப தாளம் போடுற மாதிரி, ஆட்டம் ஆட வைக்கிற மாதிரி பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டீமில் நானும் ஒரு சின்ன பாட்டாக இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து பேருக்கும், என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் வந்திருக்கீங்க, பாட்டி மேலேருந்து பார்த்துட்ருப்பாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். வந்திருக்க மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப பெரியவங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஜேர்னியை. படம் நடிச்சிருக்கேன், பட் பாடல்கள் வந்து நரேன் ப்ரோக்கிட்ட வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் பண்ணுறதுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். இது வரைக்கும் ப்ரோ வந்து என்ன படம் பண்ணாலும் அதில் எனக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட் கொடுப்பாரு. அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பேன். அண்டு நான் தனியாக எப்பவுமே லிரிக் எழுத மாட்டேன். நான் வந்து ப்ரோ கூட கம்பைன் பண்ணி தான் அவரோட இன்புட்ஸ் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா படத்தோட கதை தெரிஞ்சவர் அவர். ஸோ அதை வச்சு அவர் சொல்லுவார். சுட சுட பிரியாணி வந்து இது எழுதும் போது ஃபஸ்ட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதை வச்சு தான் நீங்கள் பாட்டு எழுத போகிறீங்க. ஸோ இதில் என்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கோ அதை வச்சு ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ண போகிறோம். இது நடுவில் வந்து அக்யூஸ்ட் வந்து ட்ராவல் ஆக போகிறாரு. ஸோ இதை வச்சு ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொன்னோன்னு தான் சுட சுடன்னு சொல்லிட்டு சுட சுட பிரியாணியை எழுதி கொடுத்தேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பெரிய பெரிய படங்கள் பண்ணுவீங்க ப்ரோ. எல்லாமே உங்களுக்கு கடவுள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அக்யூஸ் படம் நீங்கள் வந்து எனக்கு ஃபுல் படம் நான் பார்க்கல. ஏன்னா நான் டான்ஸ் ஆடிருக்கேன். அந்த சுட சுட பிரியாணியில் நான் டான்ஸ் ஆட வச்சுருக்காரு டைரக்டர் சார், உதயா சார், பன்னீர் சார் எல்லாருமே கேட்டு டான்ஸும் பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட் டைம் யோகி பாபு அண்ணா கூட. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக அக்யூஸ்ட் வந்து சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். எல்லாருமே வெள்ளி விழாவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ மீடியா பீப்புள். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சுமையா. தேங்க்யூங்க. உங்கள் உயரம் போலவே மிகப்பெரிய உயரம் நீங்கள் அடையிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் 3 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததாக மேடைக்கு ஒரு முக்கியமான நபர் வர இருக்காங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு சவுந்தர பாண்டியன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் வாங்க சார். சார் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிறது கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்றத தாண்டி கதையை ப்ராப்பராக கன்வே பண்ணுறதுக்கான பொறுப்பும் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு உண்டு. அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுப்பாகவும் அண்ட் சுவாரஸ்யமாகவும் வந்து ஃபைட் சீக்வன்ஸை நமக்காக ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஸ்டண்ட் சில்வா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏஎல் உதயா அவர்களுடைய பெரியப்பா மூத்த கவிஞர் திரு பூவை செங்குட்டுவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையுமே எங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம். சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். டாக்டர் விஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு, ஆக்டர் விஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நடிகர் அமரேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படக்குழுவை வாழ்த்துறதுக்காக ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு சூர்யா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். செந்தில் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அண்ட் படக்குழு மேடைக்கு வரலாம். இசையமைப்பாளர், படத்துடைய இயக்குனர், டிஓபி ப்ளீஸ் படக்குழுவினர் மேடைக்கு வாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இப்போ படத்துடைய பாடல் காட்சியோட வந்து ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய தருணம். ஒரே ஷெடியூல்ல வெறும் 55 நாட்கள்ல மட்டுமே தொடர்ந்து
ஷூட்டிங் செய்து படத்தை முடித்து கொடுத்துருக்கக்கூடிய டீம் அப்படின்னு பார்த்தோன்னா அது அக்யூஸ் டீம் மட்டும்தான். ஜானில் வந்து பிளான் பண்ணாங்க அண்ட் ஜூனில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து தொடர்ந்து 6 மாதம் கடுமையான உழைப்பை போட்டு ஒரு சிறப்பான படத்தை கொடுத்துருக்கக்கூடிய அக்யூஸ் படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய படக்குழுவினர் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொண்டு மகிழ்கிறார்கள். ஸ்டன் சீக்வன்ஸ்க்கும் பாடல்களுக்கும் நிச்சயமாக அக்யூஸ் திரைப்படம் இருக்கும். படக்குழுவினருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இசைத்தட்டை வெளியிட்டு கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.